வம்பை விலைக்கு வாங்கும் டொனால்ட் ட்ரம்ப், கொந்தளிக்கும் மத்திய அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடு. அணுகார் அகலார் தீக்காயில்வார் போல்க அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு ஓமையை சொல்லியிருக்காரு. அதாவது குளிர் காய வேண்டும் அப்படின்னா நெருப்பை விட்டு ஒரேடியாக விலகி விடவும் முடியாது. அதே நேரத்தில் அந்த நெருப்புக்கு மிக அருகிலும் சென்று விட முடியாது அப்படின்னு இதற்கு அர்த்தம். அமெரிக்காவுடைய புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த ஓமை 100க்கு 100 பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது. சில நல்ல நடவடிக்கைகளை எடுக்கிறார் என்பதற்காக அவரை முழுமையாக நம்பிவிட முடியாது. அதே நேரத்தில் மற்ற அதிபர்களுக்கு இவர் பரவாயில்லை என்பதால் அவரை ஓரடியாகவும் விட்டுவிட முடியாது அப்படிங்கிற கதை தான் இந்த கதை. இது ஏன் இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா, உக்ரைன் போரை நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி எடுக்க போவதாக சொல்றார். பாகிஸ்தான் மற்றும் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் எதிராக அவர் நடவடிக்கைகளை எடுக்க போகிறார் அப்படின்னும் செய்திகள்லாம் வெளியாகி ட்ரம்ப் பரவாயில்லையே அப்படிங்கிற தோற்றத்தை ஏற்படுத்தினார். ஆனா அதுக்குள்ளாகவே பனாமா கால்வாயை பயன்படுத்த கட்டணத்தை குறைக்க வேணும் அல்லது அதன் கட்டுப்பாட்டை அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு பனாமா அரசுக்கு மிரட்டல் விடுத்திருக்காரு. மத்திய அமெரிக்க நாடான பனாமாவின் அதிபர் ஜோஸ் ரவுல் முனிலோ இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்காரு. பனாமா கால்வாயின் ஒவ்வொரு சதுர மீட்டரும் எங்களுடையது, அதை சுற்றிருக்கக்கூடிய பகுதியும் எங்களுடையது, பனாமாவின் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தில் எந்த சமரசமும் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு பனாமா அதிபர் முனிலோ சொல்லியிருக்காரு. பனாமா கால்வாய் அப்படிங்கிறது பனாமாவில் அமைந்திருக்கக்கூடிய 82 கிலோமீட்டர் நீள நீர்வழி பாதை. இது அட்லாண்டிக் பெருங்கடலை பசிபிக் பெருங்கடலோட இணைக்குது. இது பனாமாவின் இஸ்தம் அப்படிங்கிற பகுதியில் அமைந்திருக்கிறது. ஆசிய நாடுகளில் இருந்து செல்லக்கூடிய கப்பல்கள் அமெரிக்காவின் கிழக்கு கரையை எளிதாக அடைய இந்த கால்வாய் உதவுகிறது. இது ஒரு கால்வாயில் மட்டும் உலக வர்த்தகத்தில் சுமார் 5 முதல் 7% சரக்கு இந்த ரூட் வழியா போகுது. அந்த அளவுக்கு இது முக்கியமான கால்வாயாக இருக்கு. ஏறக்குறைய சேது கால்வாய் போன்ற திட்டமாகுது. 19ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது 1881 பிரான்ஸ் இந்த கால்வாயை கட்ட முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் அப்போது முடியல. அதிக நிதி செலவு மற்றும் நோய் விபத்துகளால் மக்களின் இறப்பு இதெல்லாம் காரணமாக இது பிரான்ஸ் கைவிட்டாங்க இந்த திட்டத்தை. அதுக்கு பிறகு கடந்த 1904ஆம் ஆண்டு அமெரிக்கா இந்த கால்வாயின் கட்டுமானத்தை தொடங்கினாங்க. 1914 இதன் கட்டுமானம் நிறைவடைந்தது. கடந்த 2007 கால்வாய் விரிவாக்க பணிகள் தொடங்கிய நிலையில 2016 அதுவும் முடிந்தது. 1977ஆம் ஆண்டு வரை இந்த கால்வாய் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அதற்கு பிறகு பனாமாவும் அமெரிக்காவும் அதன் மீது கூட்டு கட்டுப்பாட்டை கொண்டிருந்தாங்க. ஆனா 1999 பனாமா அதன் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 14,000 கப்பல்கள் பனாமா கால்வாய் வழியாக போயிட்டு இருக்கு. பனாமா கால்வாய் காதுன் எனும் நன்னீர் ஏரியின் மூலம் நிரப்பப்பட்டு செயல்பட்டு வரக்கூடிய ஒரு கால்வாய் ஆகும். இந்த நிலையில சமீப காலமாக அந்த ஏரி நீர்மட்டம் குறைந்து வருவதாக தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பனாமா கால்வாய் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களின் கட்டணத்தை வைத்து பனாமா நாடு ஏரியை சீர்படுத்த முயன்று வராங்க. ஆனா அமெரிக்கா பனாமாவிடம் கால்வாயை ஒப்படைத்தது தனது நலனுக்கு தான் அப்படின்னு தங்கள்கிட்டயே அதிக கட்டணம் வசூலிப்பதை நிறுத்தணும் அல்லது பனாமா கால்வாயை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பனாமாவை பம்புக்கு இழுத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் பனாமா கால்வாய் சென்று விட்டால் பிறகு உலக வர்த்தகத்தின் 7% அமெரிக்காவே கட்டுப்படுத்தும் நிலை உருவாகும். அதனால உலக நாடுகளும் இதற்கு சம்மதிக்காது. அதே நேரத்தில் பனாமா அப்படிங்கிற இறையாண்மை மிக்க மத்திய அமெரிக்க நாடும் இதை ஏற்றுக்கொள்ளாது. அதனால ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் அமைதியான தீர்ப்பை அணுகலனா அப்படின்னா அது பம்பை விலைக்கு வாங்குவதாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல கிரீன்லாந்தையும் அமெரிக்கா வாங்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. பகுதியளவு சுயாட்சி கொண்ட கிரீன்லாந்து டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் இருக்கு. இங்கு அமெரிக்க விமான படைதளம் இருப்பதால கிரீன்லாந்து தங்களுக்கு அவசியம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதே போல கிரீன்லாந்து நாட்டின் தலைநகரான நூக் தீவு என்பது அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அது கனிம எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்கள் நிறைந்த இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. ஆனா ட்ரம்பின் ஆசைய கிரீன்லாந்து நாட்டின் பிரதமர் மூட் எக்கேட் இந்த பேச்சுக்கு இடமில்லை அப்படின்னு நிராகரிச்சிட்டார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய ட்விட்டர்ல, கிரீன்லாந்து எங்களுடையது, இது ஒன்றும் விற்பனைக்கு கிடையாது, ஒருபோதும் நாங்கள் விற்க மாட்டோம், சுதந்திரத்துக்கான நீண்ட போராட்டத்தை நாம் இழக்கக்கூடாது அப்படின்னு அந்த பதிவில் சொல்லியிருக்காரு. அதனால ட்ரம்ப் கொஞ்சம் விவேகத்துடன் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற கருத்து உலக அரங்கில் இப்போ எழுந்திருக்கிறது.